Welcome to the second part of the nuclear chemistry. Now let us consider here NP ratio. We have already discussed about NP ratio. We have already discussed the neutron-proton ratio is 1. Then the nucleus is very stable. Initially, the ratio of number of neutron and protons for stable nucleus is greater or equal to 1. The NP ratio is 1 for all stable nucleus up to calcium 2040. The calcium 2040 வரைக்கும் number of protonum number of neutronum ஒண்ணா இருக்கும். அதுக்கு அப்புறம் உள்ள higher atomic groupல the number of neutrons வந்து அதிகமா இருக்கும். For heavier nucleus the ratio is greater than 1 for heavier nucleus. In general, the NP ratio is stable nucleus is always greater than unity. For example, lead 82-108, bismuth 83-208. In the nucleus, NP ratio 1.5 and the NP ratio is greater than 1.5. மேல போச்சுனா electrostatic repulsive force வந்து அதிகமாகி attractive force வந்து குறைஞ்சிரும். அதனால in order to maintain the attractive forces the NP ratio will decrease up to 1 or up to 1.5. The attractive force is greater than the repulsive force when the NP ratio is equal to 1 or 1.5. அது நம்ம முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்கே பார்க்கக்கூடியல வந்து கார்பன் பார்க்க போகிறோம். கார்பன் 6 and 14 நம்ம எடுத்துக்கங்க. கார்பன் 6-14 the NP ratio is 1/1.33. ஆனால் பொதுவாக அட்டாமிக் நம்பர் குறையாக இருக்கும்போது NP ratio 1 இருந்தால் ஸ்டேபிளாக இருக்கும். அதனால் it emits beta particle to give N714 for that NP ratio is 10. அப்போ in general for nucleus up to atomic number 20 the NP ratio is 1. For higher atomic number the NP ratio is 1.5. அது வரைக்கும் ஸ்டேபிள். அதுக்கு மேலே போச்சுன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கும். அதுலேருந்து ஆல்ஃபா பார்ட்டிகிள் பீட்டா பார்ட்டிகிள் எமிட் ஆகி NP ரேஷியோ வந்து எந்த லெவலுக்கு வந்துடும் 1.5 வரைக்கும் வந்துடும். அல்லது ஆல் ரேடியோ ஆக்டிவ் சீரீஸ் ends with lead 82-208, bismuth 83-209. என்ன கேட்டனா இதுக்கு NP ரேஷியோ 1.5. Generally the NP ratio neutron proton ratio explain the stability of the nucleus. அது மட்டும். Then liquid drop model structure of nucleus வந்து ரெண்டு மாடல் இருக்கு. ஒன்று வந்து liquid drop model and another one is cell model. Two models are proposed. One is liquid drop model. இந்த மாடலுக்கு பேரு statistical model and it is proposed by Niels Bohr and Weiss. இந்த மாடலில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த நியூக்ளியஸ் வந்து லிக்விட் ட்ராப்போட கம்பேர் பண்ண போகிறோம். ரெண்டுக்கும் சிமிலர் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால் we are comparing the properties of a nucleus with the properties of a liquid drop. ரெண்டுக்குள்ள சிமிலாரிட்டி அது ஒன்று ரெண்டு தெரிஞ்சால் போதும். ஒன்று வந்து the number of nucleons in the unit volume. இது வந்து எதுக்கு இருக்கும்னா similar to the number of molecules in a liquid drop. liquid dropஸில் எவ்வளோ மாலிகுல் இருக்கோ அதே மாதிரி யூனிட் வால்யூம்லேயும் நம்பர் ஆஃப் நியூக்ளியன்ஸ் இருக்கும். அதாவது போத் liquid drop and nucleus exhibit homogeneity and incompressibility. ரெண்டுலேயும் homogeneity இருக்குது, incompressibility இருக்கிறதுனால என்னுடைய டென்சிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஈச் நியூக்ளியான்ஸ் இந்த நியூக்ளியஸ் இன்ட்ராக்ட் ஸ்ட்ராங்லி. எப்படி லிக்விட் ட்ராப்பில் மாலிகுல் ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணும்போது நியூக்ளியான்ஸும் அதோட இன்ட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி போத் லிக்விட் ட்ராப்ஸ் அண்ட் மாலிகுல் சோர்ஸ் சர்ஃபேஸ் டென்ஷன்ஸ் ரெண்டுக்கும் சர்ஃபேஸ் டென்ஷன் எஃபெக்ட் இருக்கும். அண்ட் தி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் தி டூ நியூக்ளியான்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் அப்பான் த சார்ஜ் அண்ட் டென்சிட்டி. இது ஒன்று ரெண்டு கம்பேரிசன் லிக்விட் ட்ராப்புக்கும் நியூக்ளியஸுக்கும். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சால் போதும். அந்த லிக்விட் ட்ராப் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் அண்ட் இட் இஸ் ப்ரொபோஸ்டு பை நைல்ஸ் போர்ஸ் அண்ட் Weiss. அதுக்கடுத்து செல் இண்டிபெண்ட் மாடல். இதில் ரெண்டே ஒன்று தான். இந்த மாடல் வந்து இண்டிபெண்ட் பார்ட்டிகிள் மாடல். எப்படி வந்து எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் எ நியூக்ளியர் செல் மாதிரி இங்கே நியூக்ளியான்ஸுங்கிறது புரோட்டானும் நியூட்ரானும்
are grouped in a nuclear cell. அது முக்கியம். ஒவ்வொரு செல்லையும் குரூப் ஆகிருக்கும், ஒன்றுக்கு ஒன்றும் இண்டிபெண்ட்டாக இருக்கும். தட் இஸ் we call this independent model. And each level accommodate with a definite number of nucleons. ஒவ்வொரு செல்லையும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இருக்கும். இங்கே நியூக்ளியான்ஸ் மீனிங்கிறது நல்லா கவனிச்சுங்க, புரோட்டான் ப்ளஸ் நியூக்ளியான்ஸ். இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால் மேஜிக் நம்பர் தான் முக்கியம். இந்த 2, 8, 20, 50, 82 or 126 எந்த நியூக்ளியஸுக்கு இந்த மேஜிக் நம்பர் ஆஃப் புரோட்டான் ஆர் மேஜிக் நம்பர் ஆஃப் நியூட்ரான் இருந்ததுன்னா that nucleus is more stable. இது ஒரு தான் மெயின் பாயிண்ட், மெயின் கீ அதுதான். If a nucleus contain magic number of proton or magic number of neutron, that nucleus is more stable. இப்போ உதாரணத்துக்கு 2, 8, 20, 50, 82, 126 இந்த நம்பர்லாம் மேஜிக் நம்பர். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 2, 8, 20, 50, 82, 126. Example, helium, magic number of neutron, proton and magic number of neutron. Oxygen 8, 16, 8 plus 8. அதே மாதிரி carbon 12 plus 12, 12 proton, 12 neutron. And these nucleuses are more stable. இப்போ இதுக்கு ஒரு சில எவிடன்ஸ் கொடுக்க இங்கே கவனிங்க. இப்போ ஹீலியம் நியூக்ளியேஷன் ஸ்டேபிள், ஆக்சிஜன் ஸ்டேபிள். ஏன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் மேஜிக் நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் மேஜிக் நம்பர் ஆஃப் நியூட்ரான் இருக்குது, அண்ட் மேஜிக் நம்பர் ஆஃப் புரோட்டான் இருக்குது. 2, 8 மேஜிக் நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் மேஜிக் நம்பர் ஆஃப் நியூட்ரான். அதனால இது ஸ்டேபிள். அதே மாதிரி நீங்கள் எதை எடுத்துட்டாலும் சரி, இப்போ வந்து கால்சியம் நம்பர் ஆஃப் புரோட்டான் வந்து 20, நியூட்ரான் 20. லெட் எடுத்துட்டா மேஜிக் நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் மேஜிக் நம்பர் ஆஃப் நியூட்ரான். ஸ்டான்ஷியத்தை எடுத்துட்டோம்னா Z36, நம்பர் ஆஃப் நியூட்ரான் வந்து 50 மேஜிக் நம்பர். அதே மாதிரி நம்பர் ஆஃப் நியூட்ரான் வந்து நம்பர் ஆஃப் 52 மேஜிக் நம்பர். அப்போ இந்த நியூக்ளியஸ்க்குலாம் மேஜிக் நம்பர் ஆஃப் புரோட்டானோ அல்லது மேஜிக் நம்பர் ஆஃப் நியூட்ரானோ இருக்கிறதுனால that nucleus are more stable. Similarly, you consider oxygen, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சிலிக்கான் இதிலே என்ன இருக்குது, புரோட்டானும் நியூட்ரானும் 14 இருக்குது. கால்சியத்துக்கு 2க்கும் 20 இருக்குது. ஸ்டான்சிஸுக்கு 15, the magic number of neutron வந்து 15. அதே மாதிரி Y89 ட்ரோபியம் 89க்கு வந்து மேஜிக் நம்பர் ஆஃப் நியூட்ரான் இருக்குது, n = 15. சிர்கோனியத்துக்கு n = 50, அதுக்கு வந்து மேஜிக் நம்பர் வந்து 50. டின்னுக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா Z வந்து 50, அட்டாமிக் நம்பர் ஆஃப் புரோட்டான் வந்து 50. பேரியத்துக்கு எடுத்துக்கிட்டா நம்பர் ஆஃப் நியூட்ரான் = 82. லேந்தனத்துக்கு எடுத்துட்டோம்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான் வந்து 82. அப்போ சிம்பிளி ஸ்பீக்கிங், if any nucleus which contain the magic number of proton or magic number of neutrons are more stable. இதை மட்டும் தெரிஞ்சால் போதும். This is we call this cell independent model. The stability of the nucleus is due to the presence of the magic number of proton. We are going to discuss about artificial radioactivity. Artificial radioactivity means ஒரு நியூக்ளியஸ் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டியாக இருக்காது. அது ஒரு எலமெண்ட்டை வச்சு பம்பார்ட் பண்ணி அதை நம்ம என்ன செய்கிறோம், ரேடியோ ஆக்டிவிட்டியாக மாற்றுறோம். தட் இஸ் வி கால் திஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. இதை கண்டுபிடிச்சது யாருன்னா இரைன் ஜூலியட் கியூரி தான் முதல்ல அண்ட் ஹர் ஹஸ்பண்ட் தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ போரான், மெக்னீஷியம், அலுமினியம் இந்த 3 எலமெண்ட்டையும் பம்பார்ட்மெண்ட் வித் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வச்சு ட்ரீட் பண்ணும்போது அது எதாக மாறுது, ரேடியோ ஆக்டிவிட்டியாக மாறுது. புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆர் எமிட்டட், இந்த 2 எமிட் ஆகுது. இந்த ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்கிறோம், ஆல்ஃபா பி ரியாக்ஷன் சொல்கிறோம், ஆல்ஃபா என் ரியாக்ஷன் சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா போரானை வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வச்சு ட்ரீட் பண்ணுறோன்னு வச்சுங்க. இப்போ போரான் வந்து டார்கெட் நியூக்ளியஸ், இதில் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து இதுக்கு பேர் ப்ரொஜெக்டைல், பிங்கிறது அவுட்கோயிங் பார்ட்டிக்கல். அப்போ இந்த ரியாக்ஷன் எடுத்துட்டோம்னா ப்ரொஜெக்டைல் வந்து ஆல்ஃபா, அவுட்கோயிங் பார்ட்டிக்கல் வந்து என். இதை நம்ம சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ B510 இது வந்து டார்கெட் நியூக்ளியஸ், இது வந்து ப்ரொஜெக்டைல். இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 5 + 2 7, 7 வந்து நைட்ரஜன், 10 + 4 14. இப்போ இதிலேருந்து வெளியே போகணும், ஒரு நைட்ரஜன் வந்து வெளியே போகணும். ஒரு நைட்ரஜன் ஒரு நியூட்ரான் வெளியே போயிடுச்சுன்னா that will become N713. இது ரேடியோ ஆக்டிவாக மாறிடும். போரான் வந்து ரேடியோ ஆக்டிவ் இல்லை. when it is treated with helium அது எதா மாறுது, ரேடியோ ஆக்டிவ் ஸ்பீசிஸாக மாறுது. this is we call as radioactivity, artificial radioactivity. மெக்னீசியம் 1224 ஆல்ஃபா பார்ட்டிக்கலை வச்சு ட்ரீட் பண்ணுறோம். 12 + 2 14, 14 வந்து சிலிக்கான், 24 + 4 28,
இதிலிருந்து ஒரு நியூட்ரான் போயிடும். அப்போ 28ல் ஒன்று போனால் 27, 14 சிலிக்கான், 14 27. இது வந்து ரேடியோ ஆக்டிவ். திஸ் டைப் ஆஃப் ரியாக்ஷன் we call as artificial radioactive reaction. artificial disintegration இது அதே மாதிரி தான். அதாவது ரேடியோ இன்ஆக்டிவ் எலிமெண்ட்டை ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டை மாற்றணும். இது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்குது. அதாவது வந்து artificial disintegration is produced by bombarding atom of element alpha particle, neutron, proton, deuteron and gamma rays or proton. இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எடுத்துக்க, NP ரியாக்ஷன் ஏற்கனவே தெரியும். N வந்து ப்ரொஜெக்டைல், P வந்து புரோட்டான். இப்போ நைட்ரஜன் 714 நியூட்ரானை வச்சு ட்ரீட் பண்ணும்போது இப்போ இதிலேருந்து என்ன போகணும், ஒரு புரோட்டான் போயிடணும். அப்போ அட்டாமிக் நம்பரில் 1 குறையும். 7லேருந்து 1 போனால் 6 கார்பன், 14 + 1 15ல் 1 போனால் 14. இது வந்து ரேடியோ ஆக்டிவ் ஸ்பீசிஸ். திஸ் இஸ் டிஸ்இன்டகிரேட் கிவ் நைட்ரஜன் 1 பீட்டா பார்ட்டிகல். அப்போ பீட்டா பார்ட்டிகல் குறையும் போது அட்டாமிக் நம்பரில் 1 கூடும், 6 வந்து 7ஆக மாறும். அட்டாமிக் மாஸில் நோ சேஞ்ச். whenever a beta particle is emitted, the atomic number increases by 1 unit. அட்டாமிக் நம்பரில் 1 கூடும், அட்டாமிக் மாஸில் நோ சேஞ்ச் இருக்காது. Similarly, aluminium 13 + 1 nitrogen, 13லிருந்து ஹீலியம் பார்ட்டிகிள் வந்து இங்கே ஆல்ஃபா போயிடும். அப்போ அட்டாமிக் நம்பரில் 2 குறையும், 13ல் 2 போனால் 11. சோடியம் N4, the helium particle is emitted. இங்கே சோடியம் 24 is radioactive and beta particle is emitted. அப்போ அட்டாமிக் நம்பரில் 1 கூடணும், 11 வந்து 12, மெக்னீசியம் 24 மாறும். Similarly for DP reaction and N-gamma reaction. இப்போ phosphorus 1531 is treated with H12. எதா மாறும், phosphorus 1532 மாறும். இது ரேடியோ ஆக்டிவ். இதிலிருந்து ஒரு பீட்டா பார்ட்டிகிள் ரிமூவ் ஆகும். அப்போ அட்டாமிக் நம்பர் வந்து 1 கூடும், 15 வந்து என்ன ஆகும், 16 மாறும். அப்போ PS 16னா S சல்ஃபர் 32 and beta particle is emitted. N-gamma ரியாக்ஷனுங்கிறது இது எந்த பார்ட்டிகிளும் போகாது, எனர்ஜி வந்து எமிட் ஆகும். அலுமினியம் 1123 நியூட்ரான் வச்சு பம்பார்ட் பண்ணுறோம், அதே தான் மாறும். அட்டாமிக் மாஸில் 1 கூடும், 23 + 1 24 மாறும் காமா ரேஸ். இதில் இருந்து ஒரு பீட்டா பார்ட்டிகிள் வந்து ரிமூவ் ஆனால் அட்டாமிக் நம்பர் 1 கூடும், 11 1 கூடுனா 12 மெக்னீசியம். அட்டாமிக் மாஸில் நோ சேஞ்ச், பீட்டா பார்ட்டிகிள் இஸ் எமிட்டட். அண்ட் தீஸ் டைப் ஆஃப் ரியாக்ஷன் we call as new types of nuclear reaction. ஒன்று வந்து ஸ்கேட்டிங் ரியாக்ஷன். ஸ்கேட்டிங் ரியாக்ஷனில் 2 டைப் ஆஃப் ரியாக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், இன்னொன்று வந்து இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னா தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் தி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம். பொட்டன்ஷியல் எனர்ஜியில் எதுவும் மாறாது. ஆனால் அதே சமயத்தில் போத் kinetic energy and momentums are conserved. ரெண்டும் மாறாது, கன்சர்வ். kinetic எனர்ஜியும் மொமெண்டம் மாறாது. அப்போ there is no change in the energy. That type of reaction we call as elastic scattering reaction. இப்போ பெர்லியம் 49 மாறுது, நியூட்ரான் வெளியே வருது. அப்போ எந்த சேஞ்ச் இல்லாமல் நியூட்ரான் வந்து டார்கெட்டில் போட்டு ஸ்கேட்டரிங் ஆச்சுன்னா அதுக்கு பேர் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். ஒரு பந்தை சோத்தில் தூக்கி எறிகிறோம், அந்த பந்து எப்படி கைக்கு வருதோ அதுதான் ஸ்கேட்டரிங். இதே மாதிரி இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னா த kinetic எனர்ஜி இஸ் நாட் கன்சர்வ்டு. அங்கே kinetic எனர்ஜி வந்து கான்ஸ்டன்டாக இருக்காது, மாறும். அதாவது ப்ரொஜெக்டிலிருந்து ஒரு பார்ட் ஆஃப் எனர்ஜி வந்து என்ன செய்யும், டார்கெட்டுக்கு போகும். அந்த டார்கெட்டினுடைய இன்டர்னல் எனர்ஜி என்ன செய்யும், கூடும். A part of the kinetic energy of the incident particle is converted into the internal energy of the target molecule. அதே சமயத்தில் டார்கெட் நியூக்ளியஸினுடைய காம்போசிஷன் மாறாது. That is, the resultant nucleus remains unchanged in composition. டார்கெட் நியூக்ளியோடைய காம்போசிஷனும் எதுவும் மாறாது. இதுக்கு பேர் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். எக்ஸாம்பிள் AU197, NN-AU127. காம்போசிஷனில் மாற்றம் இல்லை, ப்ரொஜெக்டில் உள்ள எனர்ஜி வந்து குறையுது, அவுட் கோயிங் பார்ட்டிக்கு வரும்போது குறையுது. அப்போ ஒன் பார்ட் ஆஃப் அன் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த ப்ரொஜெக்டைல் டு டார்கெட் நியூக்ளியஸ். அவ்வளோதான். that type of scattering is known as another inelastic scattering. And transmutation reaction. Transmutation reaction ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதாவது வந்து காம்பவுண்ட் நியூக்ளியஸ் ஃபார்மை டைரெக்டாக ப்ராடக்டை கொடுத்ததுன்னா that is called transmutation reaction. That reaction involving there is no intermediate.
no intermediate irkadu. There is no formation of an intermediate irkadu. The compound nucleus between target nucleus and a projectile. Compound nucleus kum target nucleus kum projectile ku ediyila ஒரு compound product form ஆச்சுனா அதுக்கு பேரு transmutation reaction. One example, alpha n type, carbon 612 plus helium 12 4. இந்த ரெண்டையும் கூட்டினா பாருங்க 6 plus 2 8, 12 plus 4 16, ஒரு நைட்ரஜன் போயிடும், அப்போ ஆக்சிஜன் 15. அதே மாதிரி ஆல்ஃபா பி ரியாக்ஷன் அலுமினியம் 1327 plus helium 24, 13 plus 2 15, 15லிருந்து ஒரு புரோட்டான் போயிடும் 14, சிலிக்கான் 30, 27 4 31, 31ல 1 போனால் 30. Similarly for P alpha type, P alpha n type and P D alpha type, N to N type. இது எல்லாமே transmutation reaction. அப்போ transmutation reactionல target nucleusம் projectileம் combine பண்ணி ஒரு product கொடுக்கும். இங்கே intermediate வந்து என்ன செய்யாது, form ஆகாது. இதுதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். Stripping and pickup reaction. இது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் வந்து டார்கெட் நியூக்ளியஸ். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, டார்கெட் நியூக்ளியஸ், இது ப்ரொஜெக்டைல் நியூக்ளியஸ். இப்போ இதிலிருந்து ஏதாவது ஒரு பார்ட்டிகிளை அப்சர்வ் பண்ணால் டார்கெட் நியூக்ளியஸ் போகும், இன்னொரு பார்ட்டிகிள் வந்து வெளியே வரும். இப்போ டியூட்ரியம், இதில் 2 பார்ட்டிகிள் இருக்குது, நியூட்ரான் இருக்குது, புரோட்டான் இருக்குது. இந்த நியூட்ரான் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும், டார்கெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். புரோட்டான் எங்கே வந்துடும், வெளியே வந்துடும். இப்போ Br81 ப்ளஸ் டியூட்ரியம், நியூட்ரான் உள்ளே எடுத்துக்கிறோம், Br82 ப்ளஸ் P. அப்போ இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிப்பிங் ரியாக்ஷன். இங்கே பாருங்கள், DP, DN, TP, DT அண்ட் ஆல்ஃபா பி ரியாக்ஷன். இது எல்லாமே ஸ்ட்ரிப்பிங் ரியாக்ஷன். ஹை எனர்ஜி ப்ரொஜெக்டைல் இருக்கணும் வித் டிஃப்ரெண்ட் நியூக்ளியஸ். ஏதாவது ஒன்று இதே மாதிரி Fe57 ட்ரீட்டட் வித் டியூட்ரியம், ஒரு நைட்ரஜன் ஒரு புரோட்டான் வந்து இங்கே போகுது, அப்போ 57 ஒன்று என்ன ஆயிரும், 58னா கோபால்ட் ப்ளஸ் N. திஸ் இஸ் கால் ஸ்ட்ரிப்பிங் ரியாக்ஷன். ஸ்ட்ரிப்பிங் ரியாக்ஷன் நல்லா ஞாபகிச்சுங்க, ப்ரொஜெக்டைல் இருந்து ஏதாவது ஒரு பார்ட்டிகிள் வந்து டார்கெட்டுக்கு போகும். இதே மாதிரி த ரிவர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிப்பிங் ரியாக்ஷன் இஸ் நோன் அஸ் பிக்கப் ரியாக்ஷன். ப்ரொஜெக்டைலேருந்து டார்கெட்டுக்கு போச்சு ஸ்ட்ரிப்பிங் ரியாக்ஷனில். பிக்கப் ரியாக்ஷனில் டார்கெட்லேருந்து ஏதாவது ஒரு பார்ட்டிகிள் எங்கே போகும், ப்ரொஜெக்டைலுக்கு போகும். that type of reaction we call as pickup reaction. இதுக்கு எக்ஸாம்பிள் BT, புரோட்டான் வந்து D2 மாறுது, PT and D helium 3. இப்போ இந்த ரியாக்ஷனை பார்த்தா உங்களுக்கு நல்ல விளங்கும். ஆக்சிஜன் 17 ஒரு புரோட்டான், இப்போ இதிலிருந்து ஒரு நியூட்ரானை வெளியே எடுத்துரும், நியூட்ரானும் புரோட்டானும் சேர்ந்தால் டியூட்டியமாக மாறிடும். அப்போ O17ங்கிறது என்ன ஆகுது, O16 மாறுது. அப்போ ப்ரொஜெக்டைல் டேக் எ பார்ட்டிகிள் ஃப்ரம் ஆக்சிஜன் 17, டார்கெட்லேருந்து ஒரு பார்ட்டிகிளை எடுத்து அது எதா மாறிடுது, டியூட்ரியம் மாறிடுது. திஸ் இஸ் கால் P, D ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனை பாருங்கள், இங்கே டியூட்ரியத்திலிருந்து ஒரு நியூட்ரானை எடுத்துக்கிறது, டார்கெட் நியூக்ளியஸ் எடுத்துக்கிறது, அப்போ ஆக்சிஜன் 16ங்கிறது 17 மாறுது. அப்போ இது வந்து ஸ்ட்ரிப்பிங் ரியாக்ஷன். பிக்கப் ரியாக்ஷன் இஸ் தி ரிவர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிப்பிங் ரியாக்ஷன். நல்ல புரியும். திஸ் இஸ் தி ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஸ்பெலேஷன் ரியாக்ஷன். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஸ்பெலேஷன் என்னென்னா, ப்ரொஜெக்டைல் வந்து ஹை எனர்ஜியாக இருந்ததுன்னா, நியர்லி 100 மில்லி எலக்ட்ரான் வோல்ட்டாக இருந்ததுன்னா, இட் இன்ட்ராக்ட் வித் டார்கெட் நியூக்ளியஸ் அண்ட் டார்கெட் நியூக்ளியஸ் இஸ் எக்ஸைட்டட். அதே சமயத்தில் நிறைய பார்ட்டிகிள் ஆர் எக்ஸ்பெல்டு, ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் ஆர் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் எக்ஸைட்டட் நியூக்ளியஸ். நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில் 1 அல்லது 2 பார்ட்டிகிள் வந்து வெளியே வரும், ப்ரொஜெக்டைல் அவுட் கோயிங் பார்ட்டிகிளாக வரும். இங்கே லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் ஆர் எமிட்டட். திஸ் டைப் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஸ்பெலேஷன். நல்லா கவனிச்சுக்கணும், ஒரு ப்ரொஜெக்டைலுடைய எனர்ஜி வந்து 100 மில்லி எலக்ட்ரான் வோல்ட் இருந்து அது டார்கெட் நியூக்ளியஸோடு இன்ட்ராக்ட் பண்ணால் a large number of particles are emitted from target nucleus. This is we call as the spallation reaction. இப்போ உதாரணத்துக்கு let us consider copper. இப்போ இதை வந்து புரோட்டான், இந்த ஃபஸ்ட்டு கொடுக்குறது தான் ப்ரொஜெக்டைல். இது ஹை எனர்ஜி ப்ரொஜெக்டைல். இட் இஸ் இன் தி ஆர்டர் ஆஃப் செவரல் எலக்ட்ரான் வோல்ட். காப்பர் 63 புரோட்டானை வச்சு நம்ம என்ன செய்யறோம், பம்பார்ட் பண்ணோம். அப்போ எதெல்லாம் ரிமூவ் ஆகுது, புரோட்டான், 3 நியூட்ரான், 9 ஆல்ஃபா பார்ட்டிகிள். இது வந்து எதை மாறுது, N24, சோடியம் 24 மாறுது. இது என் இல்லை, சோடியம் 24 மாறுது.
But this type of reaction we call as stripping, that is called spallation reaction. Large number of particles are emitted. இப்போ உதாரணத்துக்கு BR79 இதே மாதிரி proton is projected, high energy projected. இது bombard பண்ணும்போது proton, 7 neutron, 7 alpha particle எதா மாறுது, scandium 44 மாறுது. அதே மாதிரி copper 63 is treated with அதே மாதிரி proton, இதிலிருந்து என்ன ஆகுது, 2 proton, 6 neutron, 1 alpha particle, iron 52 மாறுது. This type of reaction is known as the spallation reaction. இது ரொம்ப முக்கியம். The proton nucleus is very much lighter than the target nucleus. Project nucleus is very much lighter than the target nucleus is very important. Radio capture reaction. Radio capture reaction means அதாவது the reaction is occurs when bombarding particle is absorbed by the target nucleus. projectile அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு யுரேனியம் 92 288 இது projectile. இந்த projectile அப்படியே அப்சர்வ் பண்ணும்போது ஒரு நியூட்ரான் அப்சர்வ் ஆகுனா அது எதா ஃபார்ம் ஆகிரும், யுரேனியம் 239 92 மாறும். only energy is limited. That type of reaction we call as radio capture reaction. இதை சிம்பிளாக சொல்லலாம் N gamma reaction, P gamma reaction. எனர்ஜி மட்டும் ரிலீஸ் ஆனால் இங்கே பாருங்கள் N gamma reaction, P gamma reaction is called radio capture reaction. உதாரணத்துக்கு sodium 23 neutron gamma radiation N24, phosphorus 31 treated with the N gamma reaction, P31 32 மாறும். Au 179 180 மாறும். fluorine 19 neon 20 மாறும். இங்க புரோட்டான் வச்சு bombard பண்றோம், gamma rays are emitted. aluminum 27 treated with proton gamma rays, silicons are 28. அப்ப projectile அப்படியே உள்ள என்ன செய்யும், அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதுக்கு பேர் தான் radio capture reaction. And these are the example for radio capture reaction. Next, fragmentation. Fragmentation means the nucleus of medium higher mass interact with the projectile of higher energy around 0.5 milli-electron volt. The highly excited nucleus undergo rapid and violent rupture to extremely unstable nucleus. அது unstable nucleus மாறி finally light nucleus மாறிடும் when the n/z ratio of the target nucleus is almost 1. That process is known as fragmentation. அதாவது projectile உடைய எனர்ஜி 0.5 electron volt இருந்ததுன்னா the target nucleus split ஆகி light molecule split ஆயிடும். அந்த மாதிரி மாலிகுலுக்கு பேர் தான் என்னது, fragmentation. That process we call this fragmentation. The excitation energy is not equally distributed among nucleons in the compound nucleus, and the light nucleus decay beta particle and heavy one by evaporation. அதில் beta particle என்ன செய்யும், remove ஆகும். And light particles such as எதெல்லாம் வரும்னா helium, lithium, beryllium இந்த மாதிரி பார்ட்டிகிள் பிரைமரி ப்ராடக்டாக என்ன செய்யும், ரிமூவ் ஆகும். ஃப்ராக்மெண்டேஷனுங்கிறது heavy target nucleus decomposed into small nucleus by treatment with projectile of higher energy. இதுதான், இது ஒன்றும் அவ்வளோ முக்கியம் இல்லை, தெரிஞ்சு வச்சுங்க. ஃப்ராக்மெண்டேஷன் தெரிஞ்சு வச்சுங்க, இது ரொம்ப முக்கியம். that is evaporation reaction. Several nucleons and their combination of alpha leave the nucleus and the process is referred as evaporation. நிறைய projectile, அதாவது ஒரு டார்கெட் நியூக்ளியஸ் ஆல்ஃபாங்கிற projectile ட்ரீட் பண்ணும்போது 4 நியூட்ரான் ரிலீஸ் ஆகுது, 4 நியூட்ரான்ஸ் ஆர் ரிலீவ்டு. that type of reaction we call as another evaporation reaction. Several nucleons will be removed. இப்போ உதாரணத்துக்கு cesium 132 இது ஆல்ஃபாங்கும்போது ஹீலியம் 2 அவள் மாஸ் நம்பரில் 4 கூடும். 4 கூடும்போது 132 ப்ளஸ் 4ங்கிறது 136. அதில் ஒரு 4 நியூட்ரான் போட்டால் 133 புரோட்டான் ஒன்று கூடுது, அப்போ 123. அலுமினியம் 27 DP alpha reaction gives sodium 24. evaporation means outgoing particle அதிகமாக இருக்கும், நிறைய பார்ட்டிகிள் ரிமூவ் ஆகும். அதுக்கு பேர் தான் என்னது, evaporation reaction. Orbital electron capture reaction. Orbital electron capture reaction
the nucleus captures one of the orbital electron which immediately combines with a proton to form a neutron. இப்போ உதாரணத்துக்கு iron 5526 ஒரு எலக்ட்ரானை கேப்சர் பண்ணுது. ஒரு எலக்ட்ரானை கேப்சர் பண்ணி நியூட்ரானோட சேர்ந்து நியூட்ரான் பீட்டா வித் நியூட்ரான் அப்போ என்ன ஆகும், ஒரு நியூட்ரானாக மாறிடும். அப்போ அட்டாமிக் நம்பரில் வந்து 1 குறையும். தட் ஒரு புரோட்டானோட இந்த நியூட்ரான் வந்து இந்த எலக்ட்ரான் வந்து ஒரு புரோட்டானோட சேர்ந்து எதாவது மாறிடும், நியூட்ரானாக மாறிடும். அப்போ ஒரு புரோட்டான் குறையும் போது 26 வந்து 25 மாறிடும். அதாவது நல்லா கவனிச்சுக்கணும், ஒரு எலக்ட்ரானை கேப்சர் பண்ணி புரோட்டானோட சேர்ந்து அது நியூட்ரானாக மாறுது. that type of reaction orbital capture reaction. iron 5526 ஒரு எலக்ட்ரானோட ட்ரீட் பண்ணும்போது இதில் உள்ள ஒரு புரோட்டானை எடுக்குது. அப்போ புரோட்டானும் எலக்ட்ரானும் சேர்ந்து எதா மாறுது, நியூட்ரானாக மாறுது. அதனால் அட்டாமிக் நம்பர் ஒரு புரோட்டான் போனதுனால அட்டாமிக் நம்பர் 1 குறையுது. அப்போ 26ங்கிறது 25 மாறும். 25ங்கிறது மேங்கனீஸ். அப்போ 25 Mn55 that is the product. That is we call as orbital electron capture reaction. Type of reaction வந்து நம்ம முக்கியம், நல்லா கவனிச்சுங்க. நம்ம பார்த்ததுல வந்து பிக்கப் அண்ட் ஸ்ட்ரிப்பிங் ரியாக்ஷன், தென் ஸ்பெலேஷன் ரியாக்ஷன், the final orbital capture reaction. இந்த மூணையும் நல்லா யோசிச்சுங்க. நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ், அதாவது nucleus, heavy nucleus are treated with the neutron. They are splitted into 2 smaller nucleus, light nucleus மாறும். பெரிய நியூக்ளியஸ் வந்து ஒரு நியூட்ரனை வச்சு பம்பார்ட் பண்ணும்போது அது 2 சின்ன நியூக்ளியஸாக என்ன செய்யுது, ஸ்ப்ளிட் ஆகுது, ஃபியூஷன் ஆகுது. that type of reaction we call as nuclear fission reaction. the nuclear fission reaction வந்து a large number of energy is also involved, and uranium 235 undergo nuclear fission reaction with thermal neutron. uranium 235 வந்து நியூட்ரன் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கும், தெர்மல் நியூட்ரானை வச்சா நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு யுரேனியம் 92-235 நியூட்ரானை வச்சு பம்பார்ட் பண்ணோம். அது ஏதாவது 2 லைட்டர் நியூக்ளியஸாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஒன்று வந்து மாலிபிடினம், இன்னொன்று வந்து லேந்தனம். மாலிபிடினம் 42-95 அண்ட் லேந்தனம் 57-137, 2 நியூட்ரான், 7 பீட்டா பார்ட்டிகள், 7 வி பார்ட்டிகள் அண்ட் காமா ரேடியேஷன். திஸ் டைப் ஆஃப் ப்ராசஸ் is known as nuclear fission reaction. இதில் எப்படின்னா 2 விதமான ப்ராடக்ட் கிடைக்கும். ஒரு ப்ராடக்ட்டுக்கு மாஸ் நம்பர் அரவுண்ட் 90 இருக்கும், இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு மாஸ் நம்பர் அரவுண்ட் 140 இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு யுரேனியம் 235 கொடுக்கும்போது மாலிபிடினம் 95, அப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து மாஸ் நம்பர் அரவுண்ட் 90, இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு வந்து மாஸ் நம்பர் அரவுண்ட் 140-139. அப்போ you will get 2 nucleus and 1 nucleus having the mass number around 90 and another nucleus having mass number 140. That type of reaction we call as nuclear fission reaction. Uranium 238 does not undergo fission reaction with the thermal reaction. அதனால நியூட்ரான் with higher energy 2 milli electron volt வச்சு பம்பார்ட் பண்ணும்போது தான் that will undergo nuclear fission reaction. That is, இப்போ இதை எப்படி சொல்லலாம், யுரேனியம் 92-238 நைட்ரஜன் வந்து பம்பார்ட் பண்ணும்போது பேரியம் 56-118 அண்ட் கிரிப்டான் KR 26-198. இப்போ இதுக்கு வந்து மாஸ் நம்பர் 90 பக்கத்தில் இருக்குது, இதுக்கு மாஸ் நம்பர் வந்து 140 பக்கத்தில் இருக்குது. நல்லா கவனிச்சுங்க. த ப்ராடக்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த எனர்ஜி ஆஃப் தி ப்ராடக்ட், எனர்ஜி ஆஃப் தி ப்ரொஜெக்ட். இங்கே பாருங்கள், இங்கே 2 ப்ராடக்ட் கிடைக்கும். இங்கே தெர்மல் நியூட்ரானை வச்சு பம்பார்ட் பண்ணும்போது மாலிபிடினமும் லேந்தனமும் கிடைச்சிது. அதே மாதிரி எனர்ஜியஸ்ட்டு, அதாவது மில்லி எலக்ட்ரான் வோல்ட் 2 மில்லி எலக்ட்ரான் வோல்ட் நியூட்ரானை வச்சு பம்பார்ட் பண்ணும்போது இங்கே பேரியமும் கிரிப்டானும் கிடைக்குது. அப்போ ப்ராடக்ட் எதை பொறுத்ததுன்னா எனர்ஜி ஆஃப் ப்ரொஜெக்டைல் பொறுத்து மாறுது. அதனால் சொல்கிறோம் யுரேனியம் 235 இஸ் ஃபிசபிள் நியூக்ளியஸ் அண்ட் யுரேனியம் 38 இஸ் ஃபிஷனபிள் நியூக்ளியஸ். இது தெர்மல் நியூட்ரானை ஈஸி ஆகாது, அதனால் ஃபிஷனபிள் நியூக்ளியஸ். இது தெர்மல் நியூட்ரானை வச்சு ஈஸியாக என்ன செய்யும், ஃபிஷன் ஆகும், அது ஃபிசைல் நியூக்ளியஸ். அப்போ 2க்கும் வித்தியாசம். U35க்கும் U238க்கும் வித்தியாசம் இருக்குது. U235 இஸ் எ ஃபிசைல் நியூக்ளியஸ் அண்ட்
U-238 is a fissionable nucleus. But the two reactions are reaction. The nucleus can be undergo fission or uranium-233 and uranium-238, thorium-232 and thorium-239. This is fissionable material. Repeated question. Which of the following is a fissionable material? Uranium-233, 238, thorium-232 and thorium-239 are fissionable material. Ademari you consider 235. This is fissile nucleus and it is treated with neutron and it gives two products. One is barium, the another one is krypton. ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நியூக்ளியஸ்க்கு வந்து அரௌண்ட் 90 இருக்கும், இன்னொரு நியூக்ளியஸ்க்கு வந்து அரௌண்ட் 40 இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு யுரேனியம் 92-235 treated with neutron, it gives barium and krypton with 3 neutron ஆகும். இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனில் a large number of energy is released. அதனால் the value of Q can be positive அல்லது நெகட்டிவ். Q வேல்யூ பாசிட்டிவாக இருக்கலாம் அல்லது நெகட்டிவாக இருக்கலாம். Q value வந்து Q shows the energy released. The reaction is said to be exogeric. அதாவது பாசிட்டிவாக இருந்ததுன்னா Q value பாசிட்டிவாக இருந்ததுன்னா அந்த reaction is exogeric. If the Q value வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா the reaction is said to be endogeric. அதனால் nuclear fission reaction. When the uranium is bombarded with the thermal neutron and the uranium nucleus undergo fission reaction in different way, yielding the number of nuclei of intermediate charges and mass. அதாவது uranium 235 நியூட்ரானை வச்சு பம்பார்ட் பண்ணும்போது அதனுடைய எனர்ஜியை பொறுத்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்டாக மாறும். முதல்ல யுரேனியம் 35 நைட்ரஜனோட நியூட்ரானோட சேர்ந்து எதா மாறும், யுரேனியம் 236 மாறும். அது டிஃப்ரெண்ட் ப்ராடக்டாக கொடுக்கும். இப்போ முதல்ல கிரிப்டானும் பேரியம் கொடுக்கும். இன்னொன்று வந்து ஸ்டான்சியமும் செனானும் மாறும். அதுக்கடுத்து ஜிர்கோனியமும் டெலூரியமும் மாறும். இது எதை பொறுத்து இருக்குன்னா இந்த எனர்ஜி ஆஃப் தி நியூட்ரானை பொறுத்து இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் முக்கியம், ஒரு ப்ராடக்ட்டுக்கு அட்டாமிக் மாஸ் வந்து 90க்குள்ளே இருக்கணும், இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு அட்டாமிக் மாஸ் வந்து 140க்குள்ளே இருக்கணும். இங்கே பாருங்கள் 94 140, 95 139, 96 137. இந்த டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் எதை பொறுத்ததுன்னா the energy of the projectile பொறுத்தது. And this is we call as nuclear fission reaction.